கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட கலந்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே விசுவாசத்திலும் ஐக்கியத்திலும் நாம் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்த உங்களை கர்த்தர் ஒருபோதும் வெறுமையாய் அனுப்புகிறதில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் செலவழிக்கிற இந்த சில நிமிஷங்கள் மெய்யாகவே உங்களுடைய இதயத்துக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தரும். உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வழி நடத்துதலை நீங்கள் அந்த நாளிலே பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய மனதையும் இருதயத்தையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய ஞானத்தினாலும் நிரப்பப்படும்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், குறைவில் இருந்து ஒரு விடுதலை. அதை இங்கிலீஷ் அந்த டைட்டில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. இங்கிலீஷில் லிபரேஷன் ஃப்ரம் லிமிட்டேஷன், லிபரேஷன் ஃப்ரம் லிமிட்டேஷன். அது அப்படியே ஒரு சரியான மொழிபெயர்ப்புக்குள்ளே கொண்டு வர முடியல. அதனால தான் இந்த ஒரு தலைப்பு, குறைவிலிருந்து விடுதலை. நம்முடைய தேவன் நம்மை விடுதலையாக்குகிறவர். ஆமென். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார். இந்த ஆராதனை முடிந்து போவதற்குள்ளாக ஒரு பெரிய விடுதலை, உங்களுடைய ஆவியில ஒரு விடுதலை, மனதில் ஒரு விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்திலே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் வாசிக்கப்படும் போது உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி வாசிக்கப்படுகிற வசனங்களை உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 1. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சில சமயங்களிலே அந்த செய்தியில ஒரு காரியத்தை நாம் கேட்டிருப்போம். ஒரு அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்காகவோ அல்லது ஒரு விசேஷித்த ஒரு சேல், டோர் பஸ்டர் சேல் என்று சொல்வார்கள், அதில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காகவோ ஒரு பெரிய கியூவில் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது சில சமயத்தில் செய்தியில் கூட ஒரு விசேஷித்த செய்தியாக வரும். ஒரு சமயத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஒரு பல் வைத்தியர் இப்படியாக ஒரு விளம்பரத்தை கொடுத்திருந்தாராம். 500 பேர், முதல் 500 பேருக்கு நான் இலவசமாக நான் மருத்துவம் செய்ய போகிறேன் என்று சொன்னபோது அமெரிக்க தேசத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் 24 மணி நேரத்துக்கு முன்பாகவே அந்த பயங்கர குளிரிலும் காற்று நிறைந்த அந்த பகுதி, அந்த நாட்களிலும் அவர்கள் அந்த ஒரு பெரிய கியூலே நின்று எப்படியாவது அந்த மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நின்றார்களாம். நம்ம எல்லாரும் கூட ஞாபகம் இருக்கும், அந்த டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு இழப்பு வந்தபோது
நாம் எல்லாரும் கூட பேங்க்குக்கு முன்னால் எவ்வளவு பெரிய கியூல நின்றோன்னு நமக்கு தான் தெரியும். ஆமே. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இது எதற்கு நிரூபணமாய் இருக்கிறது என்றால், நீங்கள் ஒரு காரியத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமை வரும்போது எந்த தியாகத்தை வேணாலும் செய்வோம். நீங்க சிந்திக்கும்படியாக பேசுகிறேன். ஒரு காரியம் கண்டிப்பா வேணும், இது இல்லைன்னா முடியாது என்ற ஒரு நிலைமை வரும்போது யாரா இருந்தாலும் சரி எந்த தியாகத்தை வேணாலும் செய்வார்கள். ஆமென். அந்த ஒரு சிறந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த நிலைமைக்கும் நம்ம செல்லுவோம், எந்த தியாகத்தையும் நம்மளால செய்ய முடியும். இட்ஸ் worth waiting for the best. ஆமென். நான் ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சிறந்த காரியத்தை பெறுவதற்கு அதை தேடி போக மாட்டார்கள், அதற்காக காத்திருப்பார்கள். If you want to receive something best, we don't go in search of them, but we wait for it. ஒரு சிறந்த காரியத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் அதை தேடி போய் கண்டுபிடிக்க முடியாது, அதற்காக காத்திருந்தா போதும். சரியான விதத்திலே காத்திருக்க அறிந்தவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை சாதிப்பார்கள். ஆமென். இந்த காலைவேளையிலே உங்களுடைய குறைவை குறித்து நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களுடைய குறைவை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய குறைவின் மத்தியிலே எப்படி நிறைவாய் கிரியை செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கப்பட்டதான வேத பகுதியிலே அந்த பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த குளத்திலே, அந்த தண்ணீர் தடாகத்திலே ஒரு சுகமாக்குற ஒரு காரியம் இருந்ததாம். என்ன நம்பிக்கை? சில சமயங்களிலே ஒரு தூதன் வந்து அந்த தண்ணியை கலக்கும் போது அந்த தண்ணியிலே முந்தி இறங்குறவர்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சுகமாகும். 4வது வசனத்தை பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த சுவிசேஷ பகுதியிலே அந்த மனுஷன் அந்த குளம் கலங்குவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை ஒரு சிந்தைக்குள்ளாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏராளமான ஜனங்கள் பெதஸ்தா குளத்தண்டையிலே, ஏராளமான ஜனங்கள், வியாதிப்பட்டவர்கள், குருடர்கள், சப்பானிகள், முடவர்கள், பயங்கரமான வியாதி உள்ளவர்கள் அந்த இடத்துல வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் சிலர் அந்த இடத்திலிருந்து தூக்கி செல்லப்பட்டு ஆலயத்தின் அருகையோ பல இடங்களிலோ பிச்சை கேட்கும்படியாக போவார்களாம். ஆனால் மற்றும் சிலர் எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை இங்கிருந்து நீங்க தூக்கி கொண்டு எங்கும் போக வேண்டாம், எனக்கு சுகம் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் என்று சொல்லி அப்படி இருந்தவர்களும் உண்டு. யோசித்து பார்க்க முடியாது நான் பேசுகிறேன். அவர்கள் அந்த இடத்தை விட்டு எங்களுக்கு போக மனதில்லை, எப்படியாவது இந்த இடத்துல எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஆமென் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் நான் வாசிக்கப்பட்ட வேதாகமத்திலே இருக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று அவர்களுக்கு தெரியும் போது கற்பனை செய்து பாருங்கள், எல்லாரும் அந்த குளத்தண்டையில் ஓடுவார்களாம். ஆனா முதல்ல யார் இறங்குறார்களோ அந்த மனுஷனுக்கு தான் சுகம். எத்தனை சமயத்திலே மற்றவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதை இவர்கள் பார்க்கிறார்கள், மற்றவர்களுக்கு சுகம் கிடைக்கிறதை இவர்கள் பார்க்கிறார்கள், இவர்களுக்கோ சுகம் கிடைக்கல. ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார், இந்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு அந்த இடத்துல இருந்த அநேகரில் ஒரு மனுஷன் தான் இந்த மனிதன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ள இருந்த ஒரு காரியம் என்ன? நான் மாத்திரம் எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு விட்டுட்டு போயிட்டேனா எனக்கு கிடைக்க வேண்டியது வாழ்க்கை பூரா கிடைக்காது என்று அவர்கள் உணர்ந்தவர்கள். நான் நீங்க சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில விட்டுறலாமா, இதோட முடிச்சிடலாமா, இனிமேலும் ஒன்றும் நடக்காது என்று சொல்லக்கூடிய யாராவது இருப்பது என்றால் ஆவியானவர் உங்களோடு கூட தான் பேசுகிறார்.
நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம், ஒரு நாள் விட்டு விட வேண்டாம். நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நான் இப்படியே நினைக்கிறேன், அங்க வந்து வியாதிப்பட்டவர்கள் சிலர் ரொம்ப பாக்கியவான்களா இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பெற்றோரோ நண்பரோ குடும்ப அங்கத்தினரோ அவர்களோடு கூட வந்து தங்கி இருந்து அந்த இடத்துல அவர்களோடு கூட பாடுபட்டு எப்படியாவது நம்ம கூட்டி கொண்டு வந்த அந்த நபருக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி அங்கே அநேகர் மற்றவர்களும் தங்கி இருந்திருப்பார்கள். நான் நினைக்கிறேன், ஒரு பிள்ளைக்கு சுகம் வேணும்னா பெற்றோரோ அல்லது தாத்தா பாட்டி யாராவது வந்து கூட இருந்து அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கிற வரைக்கும், அந்த பிள்ளை நார்மல் ஆகிற வரைக்கும் நம்மளும் இந்த பிள்ளையோடு இருந்து கஷ்டப்படலாம் என்று சொல்லி கூட இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த மனுஷனோடு கூட இருக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. அந்த மனுஷனுடைய நம்பிக்கையிலே உற்சாகப்படுத்த பங்கு பெற ஒருத்தருமே கிடையாது. ஒருவேளை இந்த மனுஷனுடைய பெற்றோர் 38 வருஷத்துக்கு முன்பாக ஒருவேளை அந்த இடத்துல அந்த மனுஷனை கொண்டு வந்து விட்டு இருக்கலாம், கொஞ்ச நாள் கூட இருந்து இருக்கலாம். ஆனா அவங்க பார்த்திருப்பாங்க, இந்த மனுஷனால என்றைக்குமே முந்தி குளத்துல இறங்க முடியாது, என்றைக்கு இந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதுன்னு சொல்லி ஒருவேளை அந்த மனுஷனை தனியாய் விட்டு போயிருக்கலாம். ஆனாலும் அந்த மனுஷன் அந்த இடத்தை விட்டு விலகல. அந்த மனுஷனோட நம்பிக்கை விசுவாசம் என்ன தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தருவார், எனக்கும் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் வியாகுலத்தோடும் வேதனையோடும் நாட்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த மனுஷனை சற்று சிந்தித்து பாருங்கள். அவனுடைய சரீரம் முழுவதும் வேதனை. He was bound by sickness, limited in all respects, without any freedom. ஒரு விடுதலை இல்லாதபடி ஒரு கட்டப்பட்ட நிலைமை, தனக்கே அவன் ஒன்றும் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு அவருடைய வல்லமையினாலே அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அந்த மகன் விடுதலையாக்குகிறான். எங்கே தேவனுடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்தது. ஆமென். எங்கே அவருடைய ஆவி, தேவனுடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலை உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதிலிருந்து விடுதலைங்க? நம்முடைய குறைவிலிருந்து விடுதலை. குறைவிலிருந்து விடுதலை. சில பேருடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கிறபடினாலே அவர்கள் நடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். Imitation because of limitation. Imitation. சில வாழ்க்கையிலே அநேகம் நடிக்கிறவர்களா இருக்கிறார்கள். உள்ளத்துல வேதனை துக்கம் இருக்கும், ஆனா முகத்துல எல்லாத்துக்கும் முன்னால சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க பாருங்க. குறைவு வெளிப்படுத்த விரும்பாம ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. நான் அதை விசுவாசிக்கிறது இல்லை. ஒரு முகமுடி போட்டுக்கொண்டு யாரோ ஒருவரை போல நடிக்கிறவர்கள் சிலர் பார்த்திருக்கிறீங்களா? பெரிய ஊழியக்காரர் மாதிரி நடிக்கிறத பார்த்திருக்கீங்களா? கண்ணெல்லாம் அப்படியே மேல போயிட்டு போயிட்டு வரும். சில சிறந்தவர்களை போல நடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குறைவு. ஒருவர் நடிக்கிறார்னா அதற்கு காரணம் என்ன? குறைவு. ஆண்டவர் நம்மளை நடிகர்களாக அல்ல. ஆமென். Rather God wants us to liberate from imitation and limitation. கர்த்தர் இன்றைக்கு நம்மை குறைவிலிருந்து மாத்திரமல்ல, அந்த நடிப்பிலிருந்தும் கர்த்தர் ஒரு விடுதலையாக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் அன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது 7வது வசனத்திலே வாசிங்க. அந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க, 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவருமே இல்லை ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலைவெளியிலே கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லப்பா, என்னோடு கூட நிற்க யாரும் இல்லை, எனக்காக பேச யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆமென். மனுஷன் சொல்றான், நான் போறதுக்குள்ள ஆண்டவரே மற்றவர்கள் முந்தி
போய் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எவ்வளவோ பிரயாசம். யோசிச்சு பாருங்க, 38 வருஷம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படியாவது முந்தி அந்த குளம் கலக்கப்படும் போது நான் இறங்க வேண்டும் என்று பிரயாசம், எவ்வளவு பிரயாசங்கள். என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போகிறது. எனக்கு ஒருவரும் உதவி செய்யறதுக்கு இல்லை ஆண்டவரே. அந்த மனுஷனுடைய அனுபவங்கள், அந்த மனுஷனுடைய நம்பிக்கைகளை சுக்குநூறாக உடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த மனுஷன் சொல்றான், இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஆமென். சரித்திரம் சொல்கிறது, இந்த மனுஷனுக்கு நன்மையான காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆமென். காரணம், இந்த மனுஷனாலே முந்தி அந்த குளம் கலக்கப்படும் போது போக முடியல. நம்பிக்கைக்கு எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறான். அந்த சமயத்துல தாங்க ஆண்டவராகிய இயேசு வருகிறார். அந்த முதல் 2 வசனங்கள், அந்த அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். First 2 verses of John's Gospel chapter 5. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம், பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. கேளுங்கள், யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. யூதருடைய பண்டிகை வரும்போது அது பஸ்கா பண்டிகையாக இருக்கலாம், கூடார பண்டிகையாக இருக்கலாம், முதற்கனி பண்டிகையாக இருக்கலாம், பெந்தோகுஸ்த பண்டிகை எதுவாக இருந்தாலும், வருஷத்திலே உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். லட்ச லட்சமான யூதர்கள் எருசலேமிலே கூடி வருவார்கள். அப்படி ஒரு யூத பண்டிகை வரும்போது திரளான ஜனக்கூட்டங்கள் எருசலேமுக்கு வந்திருக்கிறது, பண்டிகையை கொண்டாடும்படியாக. ஆனா ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு பண்டிகையை கொண்டாடுறதுக்கு இல்லை பிரதர், ஒரு மனுஷனுடைய குறைவை நிறைவாக்கும்படியாக. ஆமென். இன்னைக்கு அநேக மற்ற எல்லா காரியங்களிலும் கவனமாக இருக்கிறார்கள். உங்களுடைய குறைவை குறித்து கரிசனை கொள்ள, நினைக்க, பேச ஒருவரும் இல்லை. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், மற்றவர்கள் மற்ற காரியத்திலே அவர்கள் அலுவலாக இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய தனிப்பட்ட குறைவிலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷனிலே நான் 3 காரியங்களை பார்க்கிறேன். சிம்பிள் தாட்ஸ் செட் ப்ரொஃபவுண்ட். சாதாரண குறிப்புகள் தான், ஆனால் ஆழமான குறிப்புகள், சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியங்கள். இந்த மனுஷனிலே 3 காரியங்கள். முதலாவது விசுவாசம். இரண்டாவது, இந்த மனுஷனிலே கர்த்தர் பார்த்த கவனம், ஃபோக்கஸ். நம்பர் 1 இஸ் ஃபெய்த், நம்பர் 2 இஸ் ஃபோக்கஸ், கவனம். இந்த மனுஷன் எதிலே கவனமாக இருந்திருக்கிறார். மூன்றாவது நிறைவேற்றம், ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவேற்றம். முதலாவது விசுவாசம், இரண்டாவது கவனம், ஃபோக்கஸ், மூன்றாவது நிறைவேற்றம், ஃபுல்ஃபில்மெண்ட். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. விசுவாசம் என்று சொல்லும்போது விசுவாசம் பரீட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனவீனப்படுத்துகிறவரே அல்ல. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இருந்தா நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறோம். கர்த்தர் அதில் பிரியமாயிருக்கிறார். நீங்க ஆண்டவர் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார். விசுவாசம் பரீட்சிக்கப்படாத நிலைமையிலே அது ஒரு நாளும் விசுவாசமாக முடியாது. உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். ஒருவேளை நீங்கள் தனியாக இருந்தா கூட உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளில் சொல்றாரு, மகனே விட்டு விடாதே, உடைய விசுவாசத்தை விட்டு விடாதே, உடைய நம்பிக்கையை விட்டு விடாதே. கண்டினியூ டு பெர்சிஸ்ட். ஆமென். விடாமுயற்சியோடு கூட விசுவாசத்திலே முன்னேற தீர்மானியுங்கள். இங்கிலீஷில் அழகா சொல்லுவாங்க, persistence breaks resistance. அந்த விடாமுயற்சி மாத்திரம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குமானால்
எதை வேணாலும் எதிர்த்து நம்மால் போராட முடியும். ஆமென். 4 காலில் ஊர்ந்து போக வேண்டிய நிலைமையா இருந்தா கூட உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆமென். உங்களுடைய விசுவாசத்தை தளர விட வேண்டாம். விசுவாசத்தை குறித்ததான அழகான ஒரு வரையறையை நாம் எபிரேய நிருபத்திலே நம்மால் பார்க்க முடியும். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த மூளை எபிரேய மொழியில இந்த வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் தான் நம்முடைய நம்பிக்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. Faith is for the present, hope is for the future. விசுவாசம் என்று சொல்லும்போது தற்காலிகத்துக்கு கூறிய காரியம். It's for today, இன்றைக்கு. நம்பிக்கை என்று சொல்லும்போது எதிர்காலத்துக்கு. ஆனால் இந்த நம்பிக்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறதே விசுவாசம் தான். Faith is the foundation of our hopes. ஆனால் நாம் அடையாளத்தை பார்க்க விரும்புகிறோம். ஒரு எவிடன்ஸ், ஒரு ப்ரூஃப், ஒரு உறுதியான ஒரு காரியத்தை நம்முடைய கண்கள் காண விரும்புகிறது. ஆனால் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, அதாவது நம்பிக்கையின் அஸ்திபாரமும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இன்னும் வெளிப்படல, இன்னும் ஒரு காரியம் காணப்படல. ஆனா அந்த காணப்படாத காரியத்தோட நிச்சயம் தாங்க விசுவாசம். நான் பார்க்கல, கண்ணில் பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறேன். அதான் விசுவாசம். கண்களில் பார்க்கிற காரியம் விசுவாசம் அல்ல, காணாத காரியம் தான் விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்க பார்க்கல, அப்படிதானே? ஆனா அவர் விசுவாசித்தாராம், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஈசாக்க பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னால் என்ன கூடுமானால் வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை எண்ணு. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள், ஆனால் அதோட பலனை உங்களால் பார்க்க முடியவில்லை. You don't see any encouraging signs around you. உங்களை உற்சாகப்படுத்துகிற எந்த அடையாளமும் உங்களால பார்க்க முடியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசி என் மகனே, என் மகளே, நீ விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் நீ காணாத தேவனுடைய மகிமையினால் உண்டாகக்கூடிய அற்புதங்களை நீ காண்பாய். உடைய கண்கள் காணும். நம்ம ஒரு காரியத்தை பார்த்து விசுவாசிக்க விரும்புறோம், அப்படிதானே? ஆண்டவரே, நான் உன்னை பார்த்தா நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னில விசுவாசத்தை நான் பார்த்தேன்னா நான் அதை காணும்படியா நான் செய்வேன். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நான் ஒன்று பார்க்கணும், நான் பார்த்து விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, நீ ஒரு காரியத்தை பார்த்து நீ விசுவாசிக்க விரும்புகிற, நான் உன்னிடத்துல விசுவாசத்தை பார்த்து நீ விரும்புகிற காரியத்தை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே அதற்கு அநேக உதாரணங்கள் உண்டு. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்றேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் என்ன தெரியுமா சொல்றோம்? ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, நான் மகிழ்ந்து களிக்கூறுறேன். என்ன சொல்றோம்? பெரிய காரியங்களை எனக்கு செய்யுங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? மகிழ்ந்து களிக்கூறு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மகிழ்ந்து களிக்கூறு. விசுவாசத்தினாலே, உன் விசுவாசத்தை கொண்டு நீ மகிழ்ந்து களிக்கூறு. இப்ப இருக்கிற சூழ்நிலையிலே, குறைவிலே
பிரச்சனையின் மத்தியிலே, நிர்பந்தமான சூழ்நிலையிலே நீ என்னிலே மகிழ்ந்து களி கூறு. நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். நீ மகிழ்ந்து களி கூறும்படியாக உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். இது தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரனே சகோதரியே, சத்துருவாகிய பிசாசு அவன் உண்டாக்குற, நமக்கு விரோதமாக உண்டாக்குற சூழ்நிலைகளும் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து நம்மை சோர்வில் ஆழ்த்தும்படியாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். என்னோட சொந்த சாட்சியை சொல்றேன் பாருங்க. 1992 ஆண்டு ஆகஸ்ட் மாசம் நானும் என் மனைவியும் கல்கட்டாவிலிருந்து சென்னைக்கு வருகிறோம். கர்த்தர் பெரம்பூரை ஊழியத்தின் ஸ்தலமாக காண்பித்தபடினாலே நாங்கள் பெரம்பூருக்கு வருகிறோம். பெரம்பூருக்கு வந்து நாங்கள் சில இடத்துல பேசும்போது எங்களை பயங்கரமா அதைரியப்படுத்தினார்கள். எங்களை அதிகமாக நேசித்தவர்கள் சொன்னாங்க, நீங்க எங்க வேணாலும் ஊழியம் செய்யலாம் பிரதர், பெரம்பூர்ல மாத்திரம் ஊழியம் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பெரம்பூர்ல இருந்து ஊழியம் செய்த ஒரு குடும்பம், பெரம்பூர்ல இருந்து ஊழியம் செய்த குடும்பம், அவர்கள் எங்களை பார்த்து சொன்னது என்னன்னா, எத்தனையோ வருஷமா இந்த இடத்துல நாங்கள் ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டோம், ஆனா முடியல. அதனால தயவு செய்து நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க வேற எங்கன்னா போயிட்டு ஒரு சபை ஆரம்பிங்க, பெரம்பூர்ல செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த நாட்களே நாங்கள் சந்தித்தது பயங்கரமான எதிர்ப்பு. எங்களை அநேகர் பரியாசம் பண்ணினார்கள். சிலர் எங்களை முட்டாள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு பெரம்பூருக்கு வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம்னு சொல்லி வருகிறார்களே, இவர்களுக்கு பைத்தியம் என்று சொல்லி எங்களை பரியாசம் பண்ணினர் அநேகர் உண்டு. எங்களுக்கு எதிர்த்தவர்கள் அநேகர் உண்டு. எங்களை தவறாய் புரிந்து கொண்டவர்கள் அநேகர் உண்டு. ஆமே. இன்னும் துக்கமான காரியம் என்ன தெரியுமா? சிலர் இப்படியும் பேசினார்கள், ஒவ்வொரு ஞானஸ்தானத்துக்கும் பாஸ்டர் ஆடம் சாமுவேலுக்கு தலைமை சபையிலிருந்து 600 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. என் காதால கேட்டேன். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஞானஸ்தானத்துக்கும் தலைமை சபையிலிருந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? 600 ரூபாய். 90ஆம் வருஷங்களிலே வேதனை தான், துக்கம் தான், அநேக சமயத்தில் சோர்வு தான். ஆனா கர்த்தர் கைவிடவில்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை விமர்சனம் பண்ணி பரியாசம் பண்ணினவர்கள் அநேகர். விமர்சனம் பண்ணுகிறவங்க எங்கேயுமே இருக்கிறாங்க, உண்மைதான். யார் தெரியுமா விமர்சகர்கள்? கிரிட்டிக்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். யார் தெரியுமா கிரிட்டிக்ஸ்? கெட்டு போன முட்டைய இது கெட்டுடுச்சுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அவங்களால ஒரு நல்ல முட்டையை போடவே முடியாது. Who is a critic? A critic is better at smelling rotten eggs than at laying good ones. விமர்சனம் பண்றது ரொம்ப லேசுங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட பாதைகளிலே கர்த்தர்களை கொண்டு போனார். இதைதான் பவுல் சொல்றாரு, சிலுவை குறித்ததான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் நம்மை போல ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவர் என்ன நடந்தாலும் சரி, பெரம்பூர்லயே நாங்கள் செத்து போனா கூட சரி, நாங்கள் உமக்காய் ஊழியம் செய்வோம். இதுதான் எங்களுடைய ஊழிய ஸ்தலம், நீர் காண்பித்த ஸ்தலம். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் விலகி இன்னொரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய மாட்டோம். காரணம், அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி பரியந்தம் எங்களோடு கூட நிற்பீர். அழைத்தவர் எவ்வளவு உண்மை உள்ளவர். சுவிசேஷத்தில் வாசிக்கப்பட்ட அந்த மனுஷனை குறித்து பாருங்கள். திமிர்வாதக்காரன், 38 வருஷம். 38 வருஷம். அந்த நாட்களில் இருந்த நம்பிக்கை என்னன்னா, சில சமயங்களில் தூதர்கள் வந்து அந்த தண்ணீரை கலக்குவார்களாம். இதை அநேகர் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லுகிறார்கள். அதுல போய் என்னத்துக்கு நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை வைக்கணும் என்று சொல்லுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த குளத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பெதஸ்தா. பெதஸ்தா என்று சொல்லி எபிரேயத்திலே அந்த வார்த்தையை மாத்தவே இல்லை பாருங்க. எபிரேயத்திலே பெதஸ்தா தான். பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். பெத் மீன்ஸ், பெத் என்றால் வீடு, சாய்தா அப்படின்னா இரக்கங்க, இரக்கத்தின் வீடு.
இந்த பெதஸ்தா பூல் எங்க இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல்ல முஸ்லீம் குவார்டர்ஸ் என்று ஒரு இடம் இருக்கிறது. முஸ்லீம் குவார்டர்ஸ், அதாவது பெத்செட்டா வேலி பக்கத்துல அந்த முஸ்லீம் குவார்டர்ஸ்ல தான் இந்த பெதஸ்தா குளம் இருந்திருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா 4 குவார்டர்ஸ் உங்களுக்கு காமிப்பாங்க. ஜூயிஷ் குவார்டர்ஸ்னு ஒரு இடம் தனியா இருக்கு, முஸ்லீம் குவார்டர்ஸ்னு தனியா இருக்கு, கிறிஸ்டியன் குவார்டர்ஸ்னு தனியா இருக்கு, ஆர்மீனியன் குவார்டர்ஸ்னு தனியா 4 குவார்டர்ஸ் இருக்கு இஸ்ரேல்ல. ஆனா இந்த பெதஸ்தா குளம் வந்து முஸ்லீம் குவார்டர்ஸ்ல, பழைய எருசலேமில் முஸ்லீம் குவார்டர்ஸ்ல இருக்கிற இடம். இதுக்கு சரியான எபிரேய மூல பதம் கேட்டீங்கன்னா பெத்சைதா. பெத்சைதா மீன் பிடிக்கிற இடம் அர்த்தம். மீன் பிடிக்கிற இடம். எபிரேயத்திலே சாய்தான இரக்கம் என்று அர்த்தம். அந்த இடத்தை குறித்து நான் பேசல, ஆனா ஆண்டவராய் இயேசு இரக்கம் உள்ளவர் அந்த இடத்துக்கு வந்தாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மனுஷனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறும், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். அடிக்கடி ஆபிரகாமை குறித்து யோசிப்பது உண்டு. 100 வயதானது போது அந்த மனுஷனுடைய சரீரம் செத்து போயிற்று, சாலாருடைய கர்ப்பம் செத்து போயிற்று. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசத்திலே தளரவில்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த மனுஷன் அந்த நிலைமையிலே தேவனை மகிமைப்படுத்தினாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன நிலைமையா இருந்தாலும் சரி, ஒரு மரித்து போன சூழ்நிலையாயிருக்கலாம், ஆனால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமர் 4 அதிகாரம், ரோமர் 4 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிங்க, 21 வரைக்கும் வாசித்து பாருங்க. ரோமர் 4 அதிகாரம் 18லிருந்து 21 வரைக்கும் வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். நம்புகிறதற்கு ஏதுவே இல்லைங்க. ஒரு நம்பிக்கைக்கு ஏதுவே இல்லை. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இதுதாங்க விசுவாசம். நம்ம என்ன எதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம் தெரியுமா? செத்து போன சரீரத்தையே யோசிச்சுட்டு இருப்போம் பாருங்க, செத்து போன கர்ப்பத்தையே யோசிச்சுட்டு இருப்போம் பாருங்க, நடக்காததையே யோசிச்சுட்டு இருப்போம், பிரச்சனையே யோசிச்சுட்டு இருப்போம். விசுவாசம் என்னது? செத்து போனதை யோசிக்கிறது அல்ல, மரித்து போனதை யோசிக்கிறது அல்ல, முடியாததை யோசிக்கிறது அல்ல, குறைவுகளை யோசிக்கிறது அல்ல, பிரச்சனைகளை யோசிக்கிறது அல்ல, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவாதி தேவனை நினைத்து கொண்டிருக்கிறதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த பகுதியை வாசித்து பாருங்க. தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இதுதான் ஒரு விசுவாச வீரனுடைய அடையாளம். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா கேட்கிறேன், எதங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க எதை தியானிக்கிறீங்க? குறைவை தியானிக்கிறீர்களா? நிறைவை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பிரச்சனையை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனிடத்தில் வருகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பலவீனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் தருகிற பலத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க. Whatsoever man thinks, so is he. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்க. உங்களோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். அதனாலதான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலே, மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபம் அடைகிறீர்கள், மாற்றப்படுகிறீர்கள், மாற்றத்தை அனுபவிக்கிறீர்கள். எப்ப மாற்றம் வரும் சொல்லுங்க? மனம் புதிதாகணும், சிந்தனை மாறணும்,
your thinking pattern should change. என்றைக்கு உங்களுடைய சிந்தனையை மாற்றுகிறீர்களோ அன்னைக்கு தாங்க மாற்றத்தை பார்க்க முடியும். சிந்தனை மாறாமல் சூழ்நிலை மாறாது. If you don't change your thinking, your circumstance will never change. கர்த்தர் இன்னைக்கு யாரோடு பேசுறான்னு தெரியல. கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உடைய சிந்தையை மாற்று. நீ என்ன கூடாததை எண்ணிக்கொண்டிருக்கிறாய், என்ன வேண்டியதை விட்டு விடுகிறாய். எதை நினைக்கணுமோ அதை நினைக்கிறது இல்லை, எதை நினைக்க கூடாதோ அதையே நினைத்து நினைத்து சோர்ந்து போயிருக்கிறோம். பிசாசோட தந்திரம் என்ன தெரியுமா? பிசாசோட தந்திரம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் 24 மணி நேரம் உங்களோட பிரச்சனையே யோசித்து உட்கார்ந்துருங்கன்னு சொல்லுவோம். உங்களோட குறைவுகளையே யோசித்து உட்கார்ந்துருங்க. உங்களோட பயங்கரமான சூழ்நிலையே யோசித்து அப்படி உட்கார்ந்து என்னங்க ஆகும்? நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே செய்ய முடியாது. You will be paralyzed. நீங்கள் முடக்கப்படுவீர்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ஆவியானவர் பேசுறார். கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, அப்படிப்பட்ட காரியத்தை எண்ணாதிரு. சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? ஆண்டவரே, என்ற குறைவுகளை நான் நினைக்க போறதில்லை. நீர் என்னுடைய நிறைவானவர். நான் உண்மை தியானிக்க போகிறேன். உன்னுடைய நிறைவை தியானிக்க போகிறேன். நீர் எனக்கு வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்களை நான் தியானிக்க போகிறேன். தீர்மானம் எடுத்து பாருங்க. 20வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். ஆமென். இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்திலே அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லும்போது அந்த மகனுக்குள்ளே இருந்த விசுவாசம் வெளிப்பட்டு அவன் உடனே தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு அவனை தேவாலயத்திலே கர்த்தர் பார்த்தாராம். ஆமென். விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. விசுவாசம் என்றால் தேவன் நம்முடைய எல்லா பிரச்சனையும் நீக்கி விடுவார் என்ற அர்த்தம் அல்ல. விசுவாசம் என்றால் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். தெளிவா விளங்கிங்க. Faith does not mean that God will remove all our problems. Faith means that God has an answer to all my problems. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? விசுவாசம் என்ன? கர்த்தர் பிரச்சனையெல்லாம் நீக்கிடுவார், அதான் விசுவாசமா? இல்ல. விசுவாசம் என்றால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, என் ஆண்டவரிடத்தில் தீர்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். பாருங்க, இந்த மனுஷனுடைய பாவத்தோட விளைவு தாங்க இந்த வேதனை. இந்த மனுஷன் ஏதோ பெரிய பாவம் செய்திருப்பான், அதனாலதான் 38 வருஷம் அவதிப்படுகிறான் இருக்கலாம் ஒருவேளை. என்ன ஆண்டவராக இயேசுவா சொல்றாரு பாருங்க. 14வது வசனத்தை வாசிங்க. அந்த 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஒருவேளை அவன் அந்த திமிர்வாதத்தினாலே கஷ்டப்பட்டது, 38 ஆண்டு கஷ்டப்பட்டது பாவத்து நிமித்தமாக இருக்கலாம். ஆனா இன்னொரு காரியமும் உண்மை. என்ன தெரியுமா? நம்ம படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், அவைகளுக்கு காரணம் பாவம் தான் என்று சொல்ல முடியாது. தேவ மகிமைக்காக கூட கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பார். ஆமென். சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்ல, ஆண்டவரே உமக்கு விரோதமா நான் ஒண்ணும் செய்யலையே, என்னோட மனசாட்சி உமக்கு முன்பாக சுத்தமாக இருக்கிறது, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த பிரச்சனை? அப்படிப்பட்ட நிலைமையில அது ஒருவேளை தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக கர்த்தர் இந்த சூழ்நிலை அனுமதித்திருக்கலாம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஒரு பிறவி குருடனை குறித்து
ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. சீஷர்லாம் சொல்றாங்க, இந்த மனுஷன் என்ன பாவம் செய்தானோ அல்லது அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 9:3 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த மனுஷன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணுங்க. நான் அடிக்கடியா இந்த பகுதியை வாசிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் அழுவது உண்டு. ஏன் தெரியுமா? அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக இந்த மனுஷன் ஒரு கிரயம் செலுத்த வேண்டியது இருந்ததுங்க. ஒரு பெரிய கிரயம் செலுத்த வேண்டியது இருந்தது. அவன் பிறவி குருடன். யோசிச்சு பாருங்க, அவனோட சிந்தையில என்னென்ன காரியங்கள் போயிருக்கும். நான் எனக்கு மாத்திரம் கண்ணு தெரிஞ்சிருந்தா நான் என்னென்னமோ பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணியிருக்கலாமே, அதை பண்ணியிருக்கலாமே, மற்றவர்களால் இயற்கையை பார்த்து அனுபவிக்க முடிகிறதே, என்னால முடியலையே. ஆனா இந்த மனுஷோட வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை வெளிப்படணும், தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். அந்த சித்தம் நிறைவேறுவதற்காக அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கிரயம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. கர்த்தர் யாரோடு பேசுறாருன்னு தெரியல. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக, அவருடைய சித்தம் விளங்கும்படியாக, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். நீங்க ஒருவேளை ஒரு பெரிய கிரயத்தை உங்களுடைய வாழ்க்கையில செலுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், என் மகனே மகளே, ஒரு நாள் வரும், சீக்கிரத்தில் என்னுடைய கிரியை வெளிப்படும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய அற்புதம் செய்வேன். நீ செலுத்தின கிரயத்துக்கு ஹல்லேலூயா எத்தனையோ மடங்கு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமையான காரியங்களை செய்வேன். அப்ப நீங்க செலுத்தின கிரயம்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். இன்றைக்கு அந்த கிரயம் பெருசா தெரியுது, நீங்க செலுத்துற கிரயம் பெருசா தெரியுது. அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகிமையை வெளிப்படுத்தும் போது, என்னுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது, நீங்கள் இத்தனை ஆண்டு செலுத்தின கிரயம் ஒண்ணுமில்லாமல் போய்விடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சோர்ந்து போக வேண்டாம், சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம், தேவனுடைய அன்பை சந்தேகிக்க வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற வண்ணம் காரியங்கள் நடக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், மகளே மகளே சோர்ந்து போகாதே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 38 வருஷம் இந்த மனுஷன் ஒரே காரியத்துக்கு தாங்க பிரயாசம். என்ன தெரியுமா? எப்படியாவது முந்தி அந்த தண்ணிக்குள்ள இறங்கணும். அந்த தண்ணி கலக்கப்படும் போது, கர்த்தர் ஒரு அற்புதத்தை அந்த தண்ணீர்ல செய்யும் போது, முந்தி அந்த தண்ணீர்ல நான் இறங்கிடும். 38 வருஷம் இந்த ஒரு பிரயாசம் தான். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் இயேசு அந்த மனுஷனை வந்து சந்தித்த போது, கவனிக்கிறீங்களா? அந்த மனுஷன் சொல்ற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை யாரும் முந்தி கொண்டு போய் தண்ணியில போடுறதுக்கு ஆள் இல்லை, நானே பிரயாசப்பட்டு கிட்ட போகும்போது இன்னொரு ஆள் இறங்கிடுறாரு, அவருக்கு சுகம் கிடைக்குது, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்களும் என்னோட கூட சேர்ந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னோட கொஞ்சம் பேர் எங்க வீட்டாரெல்லாம் கொஞ்சம் கூட இருந்தவங்க தான், ஆனா ஒன்று நடக்கலன்னு தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு குடும்பத்தார் எனக்கு உதவியா இருந்தாங்க, ஆண்டவரே இங்கதான் இருந்தாங்க, தண்ணி கலக்கப்படும் போது என்னை முந்தி கொண்டு போய் தூக்கி போட்டுடலான்னு அவங்களும் எனக்கு உதவி இருந்தாங்க. ஆனா வருஷம் கடக்க கடக்க அவங்க நம்பிக்கையற்றவர்களாக என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரே, தண்ணி கலக்கிற வரைக்கும் கொஞ்சம் என்னோடு கூட இருங்க, தண்ணி கலக்கப்படும் போது என்னை தூக்கி உள்ள போட்டுருங்க. ஆண்டவர் அந்த மனுஷனை தண்ணிக்குள்ள போடலங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பதில் ஆண்டவர் உயிர்த்தெழுதலில் வல்லமை உள்ள தன்னுடைய வார்த்தையை அந்த மனுஷனிடத்துல பேசினா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் யாரோடு சிலரோடு கூட பேசுகிறார். உங்களோட நம்பிக்கை எங்க தெரியுமா இருக்கு? உங்களுடைய பெதஸ்தா குளத்துல தான் இருக்கு. உங்களுடைய பெதஸ்தா குளத்துல தான் உங்க நம்பிக்கையே இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, உன்னுடைய பெதஸ்தா குளம் என்னது?
இத்தனை வருஷம் உங்களுடைய நம்பிக்கை எங்க வச்சிருக்கிற? உங்களுடைய நம்பிக்கை எந்த பெதஸ்தா குளத்தின் மேல் வைத்திருக்கிறீர்கள்? அது எதுவானவனா இருக்கலாம். நீங்க வைத்திருக்கிற ஒரு நல்ல வேலையா கூட இருக்கலாம். அந்த பெதஸ்தா குளம் உங்களுடைய அனுபவமா இருக்கலாம், உங்களுடைய பலனா இருக்கலாம், உங்களுடைய செல்வாக்கா இருக்கலாம், உங்களுடைய நண்பர் உற்றார் உறவினரா இருக்கலாம். அவங்க உதவிக்கு வர மாட்டாங்க. உங்களுடைய விடுதலை பெதஸ்தா குளத்தின் மூலமாக வராது. உங்களுடைய விடுதலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஆபிரகாமை பத்தி சொன்னேன். சரீரம் செத்து போன நிலைமை, செத்து போன நிலைமை. சாராளுடைய கற்பம் செத்து போன நிலைமை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த மனுஷனுடைய செத்து போன சரீரத்தை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய தேசத்தையே, இஸ்ரவேல் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரிய தேசத்தை கர்த்தர் எதிலிருந்து கொண்டு வந்தார் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய செத்து போன சரீரத்திலிருந்து. இது ஆண்டவரால் தாங்க முடியும். உங்களுடைய செத்து போன மரித்து போன சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் மகத்தான அற்புதமான உலகமே ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை என் தேவனால் வெளியே கொண்டு வர முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. ஆமென். நீங்க அந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கப்பட்ட வசனத்தை சரியா வாசிங்களான்னு தெரியல. வீட்டுக்கு போய் சரியா வாசித்து பாருங்க. ஆபிரகாமுடைய நம்பிக்கை, நல்ல கவனிங்க. நீங்க கவனிக்கலன்னா என்ன தப்பா விளங்கிக்குவீங்க. ஆபிரகாமுடைய நம்பிக்கை வாக்கு தத்தத்தில் இல்லை. ஆபிரகாமுடைய நம்பிக்கை தேவனுடைய வாக்கு தத்தத்தில் இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய நம்பிக்கை வாக்கு தத்தத்தின் தேவன் மேல் இருந்தது. பெரிய வித்தியாசங்க, பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம வாக்கு தத்தத்தை நம்புகிறவர்கள் அல்ல, வாக்கு தத்தத்தின் தேவனை நம்புகிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை நம்பல, வாக்கு தத்தத்தின் தேவனை நம்புகிறார். அதனாலதான் அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்துல நம்முடைய விசுவாசிங்க ஒரு சின்ன பாட்டில் எண்ணெய் கொண்டு வந்து, பாஸ்டர் இதுக்காக ஜெபிச்சு கொடுங்க அப்படின்னு கொண்டாடுவாங்க. அப்ப நான் உங்ககிட்ட சொல்றது உண்டு, நம்முடைய நம்பிக்கை இந்த எண்ணெயில இல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல. ஆமென். நான் தாழ்மையா சொல்றேன், தயவு செய்து எண்ணெயை ஜெபிச்சு கொடுத்தோன்னா அந்த எண்ணெய் ஒரு அற்புதமா மாறிடும். எண்ணெய் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா வேஸ்ட். உங்க நம்பிக்கை எண்ணெயில இல்ல. எண்ணெய் பூசி ஜெபிக்க சொன்னது உண்மைதான், வேதத்துல தான் சொல்லுது. ஆனா நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கு? எண்ணெயிலையா? இல்ல இல்ல. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசுவின் மீது. பிசாசு தந்திரமா அந்த எண்ணெயை ஜெபித்து கொடுத்தோன்னா அந்த எண்ணெய் மேலேயே நம்பிக்கை வச்சுட்டு போயிடுவாங்க. பாருங்க, ஒண்ணுமே நடக்காது. என்னடா பாஸ்டர் ஜெபிச்சு கொடுத்தாரு, ஒண்ணுமே நடக்கும். எப்படி நடக்கும்? உங்களுடைய விசுவாசம் எண்ணெயில இருந்தா கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? நம்முடைய விசுவாசம் எண்ணெயில அல்ல, நம்முடைய தேவாதி தேவன் மீது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Where are you stuck today? நீங்க எங்க அப்படியே அப்படியே சம்பித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே உங்களோட முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கிறது? நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உட்கார்ந்து இருந்தது போதும், படுத்துட்டு இருந்தது போதும், எலும்பி படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஆண்டவர் என்ன தெரியுமா நம்மளை பார்த்து நம்ம கிட்டே சொல்ல சொல்றாரு, I am not what happened to me, I am what I choose to become. எனக்கு நடக்கிற சம்பவங்கள் நான் யார் என்று சொல்லக்கூடாது, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் நான் யார் என்று சொல்ல வேண்டும். என்னோட வாழ்க்கையில நிறைய காரியம் சம்பவிக்குது. நான் யார் என்று நிர்ணயிக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அல்ல, நான் தெரிந்து கொள்கிறேன் என்னுடைய தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சத்துருவாகிய பிசாசு அநேக சந்தேகங்களையும் சோர்வுகளையும் நம்முடைய மனதில் விதைக்கிறார். எதுக்கு தெரியுமா? தேவன் பேரில் நீங்க வைத்திருக்கிற விசுவாசத்தை குலைக்கும்படியாக. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் சத்துருவாகிய பிசாசு ஏவாளுக்கு செய்த காரியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏவாளுடைய சிந்தையிலே மனதிலே சந்தேகம் எனும் வித்தை அவன் விதைக்கிறான். எதை சந்தேகப்பட?
தேவனுடைய வார்த்தையை சந்திக்கப்பட, தேவனுடைய அன்பை சந்தேகிக்கும்படியாக சந்தேகம் என்ற வித்தை ஏவாளுடைய மனதிலே பிசாசு விதைக்கிறான். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. வேதாகமத்தில் ரொம்ப பிரியமான வசனம் எனக்கு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், பின்பு பாஸ்டர் இது வெட்டிங் சர்வீஸ் இல்ல, இது ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நினைக்காதீங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல I will make him a helper comparable to him இருக்கு. ஏற்ற துணை. எபிரேயத்திலே அந்த ஏற்ற துணைக்கு ஏசர் கீ நெகடோ என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசர் கீ நெகடோ, ஏற்ற துணை. அந்த நெகடோ என்ற வார்த்தையிலே மூல பதமாகிய நெகட் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரிப்போர்ட்டர்னு அர்த்தம், அறிவிப்பாளர். அவ்வளவுதான். ரிப்போர்ட்டர். நெகட்னா என்ன அர்த்தம்? அறிவிப்பாளர், ரிப்போர்ட்டர். இப்ப ஏவாளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கர்த்தர் ஏவாளுக்கு கொடுத்திருந்த பொறுப்பு பெரிய ஒரு பொறுப்புங்க. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தாலும் ஏவாளுடைய பொறுப்பு என்னது? அறிவிப்பாளர். அதை அப்படியே என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட அறிவிச்சிடணும், ரிப்போர்ட் பண்ணிடணும். ரிப்போர்ட்டர். ஆதாம்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா ஏவாள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஏதேன் தோட்டத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்தா ஏவாள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இப்ப சத்ருவாகிய பிசாசு சர்ப்பத்தின் மூலமாக ஏவாள் இடத்துல பேசுகிறான். ரிப்போர்ட்டர் என்னங்க பண்ணியிருக்கணும்? ரிப்போர்ட்டர் என்ன பண்ணியிருக்கணும்? தேவனிடத்தில் அறிவிச்சிருக்கணும். அறிவிப்பாளர் தானே, ரிப்போர்ட்டர் தானே. ஏவாள் தேவனிடத்தில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். சரி, ஆண்டவர் இடத்துல பண்ணலாம் கூட, அட்லீஸ்ட் கணவன் இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். நம்முடைய சிஸ்டர்ஸ், நம்முடைய சகோதரிக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? தன்னுடைய கணவன்மாருடைய ஏதாவது ஒன்று குறையை கண்டுபிடிச்சிட்டா ஆண்டவரை தவிர எல்லா இடத்துலையும் போய் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. பாருங்க, முடிஞ்சா போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் ரிப்போர்ட். ஏவாள் யோசிச்சு பாருங்க. ரிப்போர்ட்டர் இந்த கார்டன் ஆஃப் ஈடன். இப்ப இந்த அறிவிப்பாளர் இன்னொரு 3வது நபரிடத்திலிருந்து தவறான ஒரு ரிப்போர்ட் வருது, தவறான ஒரு செய்தி வருது. 3வது நபரிடத்திலிருந்து தவறான செய்தி இந்த அறிவிப்பாளருக்கு வருது. இந்த அறிவிப்பாளர் என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்தில் அறிவிக்கணும். அதுக்கு பதிலா இந்த அறிவிப்பாளர், இந்த அம்மா யாரு? சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க. அறிவிப்பாளர் தான், தீர்மானம் எடுக்கிறவங்க இல்ல. She is only a reporter, not the deciding authority. அறிவிப்பாளர் தான், தீர்மானம் எடுக்கிறவர் அல்ல. இந்த அம்மா அறிவிக்கிறது பதிலா இந்த அம்மாவே ஒரு தீர்மானம் எடுத்துச்சு பாருங்க. வந்த தவறான ஒரு செய்தியை முன்னிட்டு தகவலை வைத்து இந்த அம்மாவை தவறான ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டது. கணவனிடத்திலிருந்து ஒரு அட்வைஸ் கேட்டிருக்கணும். ஆனா இந்த அம்மா என்ன திரும்ப பண்ணுச்சு? தான் எடுத்த தீர்மானத்தை கணவனிடத்துல சொல்லுது. முதலாவது தீர்மானம் எடுத்திருக்கூடாது. மனைவிமார்கள் தீர்மானம் எடுக்கிறவர்கள் அல்ல, தேவனிடத்திலே அறிவிக்கிறவர்கள். நெகடோ தீர்மானமே எடுத்திருக்க கூடாது. இந்த அம்மா தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை தன்னோட கணவனிடத்தில் சொல்லுது. பாவம் அந்த மனுஷன் வேற வழி இல்லாம அந்த தீர்மானத்தை ஏத்துக்கிட்டாரு. வேற வழி என்ன? வேற வழி இல்லையே. சகோதரிமார்கள் நல்ல கவனிங்க. உங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடந்தா அதை குறித்து ஆலோசிக்கணும். அதை கணவன் இடத்துல உட்கார்ந்து பேசணும். நீங்க தீர்மானம் எடுக்கக்கூடாது. மனைவிமார்கள் தீர்மானம் எடுக்கக்கூடாது. அன்றைக்கு ஏவாள் ஒரு தவறான தீர்மானம் எடுத்தபடினாலதான் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். தேவ மகிமையாளர் இழந்தார்கள், தேவனுடைய சமூகத்தை இழந்தார்கள், ஏதேன் தோட்டத்தை இழந்தார்கள், நன்மையான சகலவற்றை இழந்தார்கள். இது சகோதரிமார்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தம்.
உங்களுடைய குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்குது என்றால் நீங்கள் அதை மூன்றாவது நபரிடத்தில் கொண்டு போகவே கூடாது. ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் தனிப்பட்ட ரீதியிலே தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. நீங்கள் கணவனோடு கூட உட்கார்ந்து கலந்து பேசி 2 பேருமா அதை தேவனிடத்தில் அதை கொண்டு போக வேண்டும், ரிப்போர்ட் பண்ண வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஏவாள் மாத்திரம் இந்த மாதிரி செய்திருந்தா சரியான விதத்தில் தீர்மானம் எடுக்காதபடி அதை தேவனிடத்திலேயோ கணவனிடத்தில் அறிவித்திருந்தால் இன்னைக்கு நம்ம பட வேண்டிய பாடு இவ்வளவு இருந்திருக்காது. அப்படிதானே? இதை நீங்க எபிரேயத்தில் வாசித்து பார்க்கணும். இந்த வசனத்தை எபிரேயத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு பண்ண தந்திரமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன சில வார்த்தைகளை அவன் எடுத்துக்கிட்டான், ஏவாள்கிட்ட இருந்து சில வார்த்தைகளை வாங்கிட்டான். ஆண்டவரிடத்திலிருந்து எடுத்த வார்த்தைகளும் ஏவாள் இடத்துல இருந்து சில பெற்ற வார்த்தைகளை வைத்து அவன் ஒரு புதிய உபதேசத்தை உண்டு பண்ணான். இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தை தவறாய் போதிக்கிறவர்களை பிசாசு இப்படிதான் பயன்படுத்தி அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் செய்யற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் எடுத்துக்குவாங்க, மனுஷருடைய வார்த்தையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அதுல ஏமாந்து போனவர் அநேகர். சத்ருவாகிய பிசாசு தேவனுடைய வார்த்தையும் அவருடைய அன்பையும் சந்தேகப்படும்படியாக அநேக சந்தேகங்களை மனதில் விதைத்துக் கொள். ஆனா கர்த்தருடைய வயது என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள், தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். உங்களுடைய விசுவாசத்தை அவர் மேல் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு சங்கீதத்தை வாசிங்க, சங்கீதம் 42 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ரொம்ப அழகான சங்கீதம். சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம், அவர் சமூகத்தின் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை துதிப்பேன். சமூகத்தின் ரட்சிப்புன்னு இருக்கு இல்லையா, அதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். சமூகத்தின் ரட்சிப்பு. ஆனா எபிரேய வேதாந்தத்தில் எப்படி தரமா இருக்கு? பணியும்னு இருக்கும். அவருடைய முகத்திலிருந்து வருகிற உதவி, சகாயம். அவருடைய முகத்திலிருந்து வருகிற சகாயம். அந்த இடத்துல அவருடைய சமூகம்னு இல்லை, எபிரேய வேதாந்தத்தில் அவருடைய முகம்னு இருக்கு, பணியும்னு இருக்கு. அவருடைய முகத்திலிருந்து வருகிற சகாயம், அது நிமித்தம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். இப்ப 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும். இப்ப பாருங்களேன், முதலாவது ஆண்டுடைய முகத்திலிருந்து சகாயம் வருது. இப்ப என் முகத்துக்கு ரட்சிப்பு, என் முகத்துக்கு சகாயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மாத்திரம் ஆண்டவரை 100% முற்றிலும் நம்பி விசுவாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், தேவனுடைய முகத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வந்து உங்களுடைய முகத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரும். அதாங்க அந்த வசனத்தின் அர்த்தம். When you put your trust in the Lord, help of his countenance will become health of your countenance. Help of his countenance will become health of your countenance. அதான் வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, பிரகாசம் அடைந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய முகத்தில் இருக்கிற சகாயம். நீங்க ஒவ்வொரு விஷயம் அவருடைய முகத்தை பார்க்கும் போது அவருடைய முகத்திலிருந்து ஒரு சகாயம் வருகிறது. அவருடைய முகத்திலிருந்து வருகிற சகாயம் உங்களுடைய முகத்துக்கு ஆரோக்கியமா மாறும். உங்களுடைய முகத்துக்கு ஆரோக்கியமா மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த குறைவிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இடத்துல இந்த கர்த்தர் எதிர்பார்க்கிறது வேதத்தின் அடிப்படையான விசுவாசம். இன்னைக்கு விசுவாசம் சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் தவறாய் பயன்படுத்தப்படுது. விசுவாசம் என்னாலே கார் கிடைக்குமா, பங்களா கிடைக்குமா, அமெரிக்கா போகுமா, இதுக்குதான் விசுவாசம். இல்ல இல்ல, விசுவாசம் அதற்கல்ல. விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தணுங்க. விசுவாசம் ஆசீர்வாதத்துக்கு இல்ல. உண்மையான வேதத்தின் அடிப்படையான விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அப்படித்தானே இருக்கு. அந்த விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தும்.
எந்த விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தலையோ அது பொய்யான விசுவாசம். பரிசுத்த விசுவாசம் வேதத்தில் போட்டிருக்கு, வாசித்திருக்கீங்களா? ஹோலி ஃபெய்த், பரிசுத்த விசுவாசம். அப்படின்னா பரிசுத்தம் இல்லாத விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். எந்த விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்தாதோ அது போலியான விசுவாசம், தேவனிடத்தில் வருகிற விசுவாசம் அல்ல. விசுவாசம். இரண்டாவது கவனம், ஃபோக்கஸ். இப்ப ஆண்டவராகிய இயேசு அந்த மனுஷனை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கொஸ்டின் சொல்லலாம், ஒரு ஆச்சரியமான கேள்வி, ஆனா சரியான கேள்வி. என்ன தெரியுமா கேள்வி? நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? நீ சொஸ்தமாக, யாருக்குங்க விருப்பம் இல்லாம இருக்கும்? பார்த்தாலே தெரியுது. அவன் திமிர்வாதக்காரன், எழுந்து நடக்க முடியாது, படுக்கையில் இருக்கிறான். அவனை பார்த்து உனக்கு சுகமாகணுமான்னு யாராவது கேட்பாங்களா? ஆண்டவர் கேட்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த மனுஷனுடைய கவனம் எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக. அந்த மனுஷன் எதை பிரதானமாய் விரும்புகிறான், எதை அவன் வாஞ்சிக்கிறான். படுக்கையில் இருந்துட்டு கூட பிச்சை கேட்கலாங்க, காசு கொடுங்கன்னு கேட்கலாம். நான் சொல்றது விளங்குதா? பர்த்திமேயு குருடனா இருந்து இத்தனை வருஷம் போற வர ஜனங்கிட்ட என்னங்க கேட்டான்? பிச்சை தான் கேட்டான். ஒரு சமயம் ஆண்டவர் இயேசு திரளான ஜனத்தோடு வரார். அன்னைக்கு மாத்திரம் பிச்சை எடுத்திருந்தா பெரிய ஆளா இருப்பான். அவன் அன்னைக்கு ஆண்டவரை இயேசு இடத்துல இரக்கம் வேணும், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் பலவிதமாக இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுடைய கவனம் எங்கே இருக்கிறது என்பதை பார்க்க விரும்புகிறார். Where is your focus? இன்னைக்கு நம்ம தீர்மானிக்கணும், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும், என்னோட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆவிக்குரிய சுகம் உண்டாக வேணும், என் ஆத்துமா செழிக்க வேண்டும், நான் ஆவிக்குரிய ரீதியிலே செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே முடவனா இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய ரீதியிலே சப்பானியா இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய ரீதியிலே திமிர்வாதக்காரனா இருக்கக்கூடாது. I must be functional. ஆவிக்குரிய ரீதியிலே நான் செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ரீதியிலே குறைவுபட்டவனாய் இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மளோட பதில் என்ன? எத்தனை பேர் சொல்ல போறோம், ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் இப்படியே இருந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகிறது, என்னோட வாழ்க்கையில மாற்றம் இல்லை, சுவாபத்திலே மாற்றம் இல்லை, எண்ணத்திலே மாற்றம் இல்லை, பேச்சில மாற்றம் இல்லை ஆண்டவரே, ஒரு அவிசுவாசியை போல இருக்கு, என்னோட வாழ்க்கையில மாற்றம். சில பேர் சொல்லுவாங்க, இப்படியே இருந்துடுற ஆண்டவரே ஆளை விட்டுருங்க. ஹல்லேலூயா. நீங்க காலைவெளியிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். சில சமயத்துல நல்லா கவனிங்க, திமிர்வாதக்காரனை போல இருந்துட்டா ரொம்ப வசதி தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க, ஒரு வேலையும் பண்ண வேணாம், உங்களை எல்லாம் அப்படியே தூக்கி இங்க இருந்து அங்க வச்சிருவாங்க, அங்க இருந்து அங்க வச்சிருவாங்க, நல்ல ஜாலியான வாழ்க்கை, சாப்பாடு அப்பப்போ கொண்டாந்து கொடுத்துருவாங்க, ஒரு வேலை செய்ய வேணாம். ஒரு விதத்தில் பார்த்தா நல்லா தான் இருக்கும், அப்படிதானே? சில பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க, சில பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய தீர்மானம் அதுவல்ல சகோதரனே. நீங்கள் முழுமையாய் செயல்பட வேண்டும். குறைவில் இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்னைக்கு சில சபைகள் இந்த மண்டபங்களைப் போல வெறும் திமிர்வாதக்காரங்களையே கூட்டி சேர்த்திருக்கிற சபையை போல இருக்கு. அது தேவனுடைய சித்தம் அல்ல. நான் கர்த்தருடைய சமூகத்திலே இன்னைக்கு காலையில 3:30 மணிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை தெளிவாய் உணர்த்த சபை இடத்துல நீ கண்டிப்பா சொல்லணும்னு சொல்ல. 5 விதமான ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பர் போதகருடைய ஊழியம். இந்த 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் சபைக்கு கொடுத்தது எதற்கு? ஊழியம் செய்யவான்னு கேட்கிறேன். எதுக்கு இந்த 5 விதமான ஊழியம் சபைக்கு கர்த்தர் கொடுத்தது? எதற்கு? ஊழியம் செய்யறதுக்கா இல்ல வேற எதுக்காகவா?
ஊழியம் செய்யறதுக்கு இல்ல, பரிசுத்தவான்களை சீர்பொருந்தும் பொருட்டு, விசுவாசிகளை சீர்பொருந்தும் பொருட்டு, விசுவாசிகளுக்கு போதித்து அவர்களை ஊழியம் செய்ய வைக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? நிறைய பேர் இந்த வசனத்தை விளங்கி கொள்றது இல்லை. என்ன நினைச்சிருக்காங்க? பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும். நம்ம எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு உட்கார்ந்து செய்தியை கேட்டு பாடிட்டு கை தட்டிட்டு வீட்டுக்கு போயிடணும். இல்ல இல்ல இல்ல, பாஸ்டர் ஏன் இந்த சபைக்கு வச்சிருக்கா தெரியுமா? ஊழியம் செய்யறதுக்கு இல்ல, உங்களை ஊழியம் செய்ய வைக்கிறதுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை போதித்து உங்களை சீர்பொருந்த செய்து பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தி நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். எடுத்து வாசிங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம், இங்கிலீஷ்ல 11, தமிழ்ல 12 வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். எதற்கு? ஊழியக்காரர்கள் எதற்கு? சபையாரை சீர்பொருந்த செய்யும்படியாக, பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தும்படியாக, வேதத்தை போதிக்கும்படியாக. எதுக்கு போதனை? விசுவாசிகள் ஊழியம் செய்யும்படியாக. 16வது வசனத்தை வாசிங்க. அவராலே சரீரம் முழுதும், சரீரம்னா சபை, சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும், நல்ல கவனிங்க, ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே, ஊழியம் செய்கிறபடியே, அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எத்தனை பேருக்கு விளங்குது? சத்தியம். விசுவாசிகள் தான் ஊழியம் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் உண்மையாகவே கர்த்தரை நேசிப்பீர்கள் என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டுமானால் சபையில ஏதாவது ஒரு ஊழியத்தை கண்டிப்பா செய்யணுங்க. கண்டிப்பா செய்யணும். இன்னொன்னு சொல்றேன், சபைக்கு வெளியே செய்யப்படுகிற ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. நான் தைரியமா ஆணித்தரமா சொல்றேன், சபைக்கு வெளியே செய்யப்படுகிற ஊழியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னு நீங்க கேட்கலாம். வேதாகமத்தில் எங்கேயுமே ஆண்டவராகிய இயேசு ஊழியங்களுக்கு தலையாயிருக்கிறார்னு சொல்லப்படல. அவர் எதுக்கு தலையா இருக்கிறார்? சபைக்கு தலையா. எங்கன்னா வாசித்திருக்கீங்களா ஊழியங்களுக்கு அவர் தலையாயிருக்கிறார்? இல்ல, ஊழியங்களுக்கெல்லாம் அவர் தலை இல்லைங்க. சபைக்கு தலைவராயிருக்கிறார், சபைக்கு தலையாயிருக்கிறார். அப்ப சபை யாரு? சபை அவருடைய சரீரம். நீங்க யாரு? சரீரத்துடைய அவயங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார், சபை அவருடைய சரீரமாயிருக்கிறது. நீங்களும் நானும் அந்த சரீரத்துடைய அவயங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அவயத்துக்கும் சபையில ஊழியம் இருக்கு. நான் சொல்றது விளங்குதா? ஒரு சபையில ஒரு 1000 பேர் இருந்தா 1000 பேருக்கும் சபையில ஊழியம் இருக்கு. நீங்க இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. சில பேர் தான் ஊழியம் செய்யறது அல்ல, பாஸ்டர் தான் ஊழியம் செய்யறது அல்ல, சில விசுவாசிகள் தான் அந்த ஊழியத்தை செய்ய இல்ல. ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபையில ஊழியம் இருக்கிறது. God is not looking out for abilities, God is looking out for availabilities. ஆண்டவர் திறமைகளை தேடுகிறவர் அல்ல. ஆண்டவரே நான் இருக்கிறேன்னா போதும், கையில எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் உணர்த்தின காரியத்தை சொல்றேன். ஒவ்வொரு அவயமும், அவருடைய சரீரமாகிய சபையில இருக்கிற ஒவ்வொரு அவயமும் ஏதாவது ஒரு ஊழியத்தை கண்டிப்பா செய்யணுங்க. Every member
of the body of Christ should be functional, not dysfunctional. செயல்படாம இருக்கவே கூடாது. ஒரு அவயம் கூட சபையில செயல்படாம ஊழியம் செய்யாம இருக்க கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, என்னோட சரீரத்தில் இந்த கை இருக்கு. கை என்னோட சரீரத்தில் அவயம். இந்த கை ஒண்ணுமே செய்யலைன்னா என்னங்க அர்த்தம்? இந்த கை தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்குது. இப்படி இருக்குது. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செயல்படலை தான். ஏன் செயல்படல? ஏன் செயல்படல? தலையோடு இருக்கிற கனெக்ஷன் போயிருச்சுன்னு அர்த்தம் அந்த கைக்கு. இந்த கையை ஒன்றும் வேலை செய்யலைன்னா தலையோடு இருக்கிற கனெக்ஷன் போயிருச்சு. புரியுதா? இப்ப நீங்க ஊழியம் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நீங்க சபையில நீங்க ஊழியம் செய்யலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன். சபைக்கு தலையா இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவோட கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். கனெக்ஷனே போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கைக்கு தலையில கனெக்ஷன் இருந்தா கை வேலை செய்யணும். கை செய்ய வேண்டியதை செய்யணும். என்னைக்கு கனெக்ஷன் போயிடுதோ இந்த கை இப்படி ஆயிரும். நான் தாழ்மையா சொல்றேன், பாரத்தோடு சொல்றேன், அன்பா சொல்றேன். நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையில ஏதாவது ஒரு சின்ன ஊழியத்தை செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு பயங்கரமான விஷயங்க. விசுவாசின்னு சொல்றோம், 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி சொல்றோம். தலையோட கனெக்ஷன் இல்லைன்னா என்ன ப்ரோஜனம்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றோம். யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு செய்திருக்கார் பிரதர். நீங்க குடும்பமா இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்க, ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில 4 மணிக்கு நான் கதறி கர்த்தரோட சம்பந்தம் ஆண்டு சொல்ல, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில என் குடும்பத்தில் எவ்வளவோ செய்திருக்கீங்க ஆண்டவரே, இன்னும் நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே. உண்மையா சொல்றேன், இன்னும் ஒண்ணுமே செய்யலையே. செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. எனக்கு ஆயுசுனால நீங்க கூட்டி கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே நீ செய்ய விரும்புறது நான் செய்து முடித்துட்டு தான் என்னோட கண்களை நான் மூட விரும்புகிறேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? நீங்க ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் சபையில ஏதாவது சரி. போன வாரத்தில் ஒரு சகோதரர் வந்தார் என்கிட்ட, அன்பான ஒரு சகோதரர், நம்மளோட விசுவாசி. அவர் சொன்னார், பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கிறார் பாஸ்டர், நான் ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். பிரதர் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, பாஸ்டர் இந்த பார்க்கிங் இருக்கு இல்லையா, அங்க டின் ஷீட் அடிச்சிருக்கீங்களே, அதை போய் நான் பெயிண்ட் பண்றேன் பாஸ்டர், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டார். என்னோட உள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டது. யோசிச்சு பாருங்க, என்னோட உள்ள சந்தோஷப்பட்டிருக்குமானா ஆண்டோட உள்ள எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். நான் சொன்னேன், பிரதர் போய் செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. நீங்க என்னென்ன ஆண்டோடு செய்யணும்னு விரும்புறீங்களோ தாராளமா போய் செய்யுங்க பிரதர். கர்த்தர் உங்களை அபிரோதமா ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், இந்த சகோதரனுக்கும் தலைக்கும் கனெக்ஷன் இருக்குது. நாம நல்ல கேட்க முடியாதுங்க. ஒருத்தர் பாஸ்டர் நான் ஏதாவது ஆண்டருக்காக செய்யணும், எனக்கு ஒரு ஊழியம் கொடுங்கன்னு அவர் கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் தலைக்கும் கேட்கலன்னா கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்களே தீர்மானிச்சுக்கலாம் கனெக்ஷன் இருக்கா இல்லையா. இத்தனை வருஷம் ஒருவேளை கனெக்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம் பிரதர். இன்னைக்கு கனெக்ஷனை சரி பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு கனெக்ஷனை சரி பண்ணுங்க. ஏதாவது செய்ய வேண்டும். ஆமே. அப்படி ஒன்றும் செய்யாம நம்ம இருப்போம்னா, இதைதான் பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, இந்த கனெக்ஷனே இல்லாம கர்த்தர் கொடுத்த சபையில எந்த ஊழியம் செய்யாம இருக்கிறவர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, இப்படிப்பட்டவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அதன் பலனை மறுதலிக்கிறவருமாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவளை நீ விட்டு விலகு. அப்படிப்பட்டவங்ககிட்ட ஐக்கியத்தை வச்சுக்காதீங்கன்றார். எவ்வளவு பயங்கரம். அப்படிப்பட்டவர்கிட்ட விட்டு விலகிருங்க. ஏன்னா நீங்களும் அவங்கள மாதிரி ஆயிருவீங்க. கனெக்ஷன் உங்களுக்கும் போயிடும். கனெக்ஷன் இல்லாதவரோட ஐக்கியம் வச்சா நம்ம கனெக்ஷனும் போயிடும். நான் சொல்றது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியங்க, முக்கியமான ஒரு காரியம். ஆண்டு சொன்ன, நானே பிரதான திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடிகள். கனெக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. செடியோடு கூட கொடிக்கு கனெக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? காஞ்சி போயிடும். அந்த கொடி பட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடுப்புல போட்டு எரிக்கிறதுக்கு தான் லாய்க்கு.
ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. சில பேர் விசுவாசிகள் அதிலே பழக்கப்பட்டாங்க. ஒண்ணுமே செய்யாம ஞாயிற்றுக்கிழமை வரதே பெரிய ஊழியம் நினைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்றதே நான் செய்யற பெரிய ஊழியம், ஆண்டவருக்கு செய்யற பெரிய உதவின்னு நினைச்சிடறோம். இல்ல இல்ல, சில பேரு தங்களுடைய பிரச்சனையை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு சுகமே வேணான்றாங்க. நாங்க இப்படியே முடவராகவே இருந்துடுறோம். என்ன அதுக்கு பிரச்சனை? இப்படியே இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கு, எல்லாமே மற்றவங்க எங்களுக்கு எல்லாம் செய்துடுறாங்க, எங்களை தூக்கி தூக்கி அங்கங்க வச்சிடுறாங்க, நான் ஒன்றும் செய்யாம நல்லா வசதியா இருக்கு, இப்படியே விட்டுருங்க பாஸ்டர். எனக்கு ஒரு சகோதரிய குறித்து தெரியும். அவங்க அவங்களுக்கு வியாதியே கிடையாது. ஆனா அவங்க வியாதின்னு நினைச்சுக்கிட்டு வியாதியஸ்தர் மாதிரி இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் கணவர் நல்ல கவனிக்கிறாராம். அப்பப்போ நம்ம சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறியா பாஸ்டர், இது ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர். முந்தியெல்லாம் விசாரிக்கவே மாட்டாரு பாருங்க. இப்ப நான் வியாதியா படுத்ததுல இருந்து அவர் ரொம்ப என்ன விசாரிக்க, இப்படியே இருந்துடுறேன். இந்த அம்மா டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு வியாதியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அந்த டாக்டர் மேல ரொம்ப கோபம். இந்த டாக்டரை விட்டுட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. எந்த டாக்டர் வியாதின்னு சொல்றாரோ அந்த நல்ல டாக்டர். ஏன்னா ஃபுல் கவனம் என் மேல கிடைக்குது, கணவன் நல்லா கவனிச்சுக்கிறாரு, பிள்ளைங்களாம் என்ன நல்லா விசாரிக்கிறாங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியில் சில பேர் இப்படி இருந்தீங்கன்னா கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. God wants to transform us. The question is, it's not whether God will transform me or not. The question is whether I want God to transform me. கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை மாற்றுவாரா? இல்ல இல்ல, நான் கர்த்தரால் மாற்றப்பட விரும்புகிறேனா? அதான் கேள்வி. கடைசியா ஒரு குறிப்பை சொல்றேன், நிறைவேற்றம், fulfillment. இந்த மனுஷன் பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷன் தேவன் மேல் வைத்த விசுவாசம், ஆமென், நம்பிக்கை, கர்த்தர் என்னிலே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாய் செய்வார், ஒரு நாளிலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என்னோட வாழ்க்கையிலே என் வாழ்க்கை மாறும். நான் உனக்கு சொல்றதை சும்மா யோசித்து பாருங்க போதும். ஆண்டவர் இயேசு அன்னைக்கு வர்றார்ல அந்த மனுஷனை சந்திக்க, அன்றைக்கு முந்தின நாள் போதுங்க பட்ட பாடெல்லாம், இந்த இடத்தை விட்டு தூக்கிட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு வெளியே போயிருந்தாங்க இருக்கும். தன்னோட விசுவாசத்தை விட்டு ஒரு நாளுக்கு முன்ன அந்த மனுஷன் தன்னோட விசுவாசத்தை விட்டு, இனிமேலும் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், என்னை கொண்டு போய் வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு போயிருந்தா வாழ்க்கை பூரா திமிர்வாத காரணம் தாங்க இருக்கணும். வாழ்க்கை பூரா நிலைமை மாற்றப்பட்டிருக்காது. ஆமென். நான் வாலிபர்ட்ட சொல்றேன், தயவுசெய்து கவனிங்க. The success ladder is never crowded at the top. அந்த வெற்றியின் ஏணில மேல அநேக ஜனங்கள் இல்லைங்க. Competition is only at the bottom. அந்த வெற்றியின் ஏணில போட்டி எங்க இருக்கு தெரியுமா? கீழே தான். மேல நிறைய பேர் இல்ல, மேல காலியா தான் இருக்கு. ஆனால் உங்களோட நோக்கம்லாம் மேல இருக்கட்டும், கீழே வேண்டாம். நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. Perseverance is not a long race. It is many short races, one after the other. விடாமுயற்சின்னு சொல்லுது ஒரு மரத்தான் ஓட்டப்பந்தயம் அல்ல, சின்ன சின்ன ஓட்டப்பந்தயத்தை விடாம ஓடுறது, அதாங்க விடாமுயற்சி. நான் அடிக்கடியா சில சமயத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு அந்த நோவா பிழைக்குள்ள வந்த மிருகங்களை குறித்து யோசிக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஆவியானவர் நத்தையை குறித்து எனக்கு உணர்த்தினார். எல்லாம் வேக வேகமா ஓடி உள்ள ஏறி இருக்கும், நத்தையால வேகமா ஓட முடியாது, அப்படிதானே? நவுந்து 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 விடாம உள்ள போயிடுச்சு. ஆமென். அப்ப நத்தை உள்ள போனா நீங்களும் நானும் போக முடியாதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆங்கிலத்தில் அழகா சொல்வார்கள்,
Quitters never make it to the winner's circle. விட்டுறவங்க, விசுவாசத்தை விட்டுறவங்க ஒரு நாளும் ஜெயாலியா இருக்க முடியாது. Quitters never win, winners never quit ன்னு சொல்றாங்க. ஜெயிக்கிறவன் ஒரு நாளும் விட மாட்டான், விட்டு விடுகிறவன் ஒரு நாளும் ஜெயிக்க மாட்டான். இதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால், கண்டிஷன் பாருங்களேன், நாம் சோர்ந்து போகாமல் இருப்போமானால், தளர்ந்து போகாமல் இருப்போமானால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இன்னைக்கு நன்மை செய்தவங்க நிறைய பேர் அறுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நன்மை செய்கிறவர்கள் அநேகர் தங்களுடைய பலனை அறுக்காமல் இருப்பதற்கு காரணம் சோர்ந்து போனதுதான். வசந்த மடிமை வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்து தீமை அனுபவிச்சாலும் பரவாயில்ல. நீங்க எவ்வளவு நன்மை செய்றீங்களோ அவ்வளவு தீமை வருதா பரவாயில்ல, தொடர்ந்து நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தளர்ந்து போனால் எப்பொழுதும் மறுக்க மாட்டோம், அதான் அர்த்தம். சோர்ந்து போயிட்டோம்னா நன்மை செய்து பிரயோஜனமே இல்லை, எப்போதுமே பலனை அறுக்க முடியாது. கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு அந்த பெதஸ்தா குளத்துல ஏராளமான ஜனங்கள், தேவி உள்ள ஜனங்கள். ஆனா அந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கை தாங்க மாற்றப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த மகனுடைய விசுவாசமும் கவனமும், faith and focus. இந்த மனுஷன் அந்த இடத்துல 38 வருஷம் ஒரு படி கூட எடுத்து வைக்காதவன் நடக்கிறாங்க. ஒரு படி கூட இது வரைக்கும் எடுத்து வைக்கல. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அந்த மனுஷன் விசுவாசத்திலே நடக்கிறான். உங்களில் சிலர் ஒருவேளை பயங்கரமான சூழ்நிலை கூட கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நான் உன்னை மாற்ற விரும்புகிறேன். கர்த்தரிடத்துல ஆண்டவரே என்ன மாற்றணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மாத்திரம் மாற்ற மாட்டாரு, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மாத்திடுவார். இதாங்க சத்தியம். ஆனா நம்ம என்ன திரும்ப சொல்றோம், ஆண்டவரே என்னோட சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்க, என்னோட சூழ்நிலையெல்லாம். ஆண்டு திரும்ப சொல்ல, இல்லப்பா, நான் உன்னை ஃபர்ஸ்ட் மாற்றணும். நான் உன்னை மாற்றிட்டேன்னா உன்னை சுத்தி இருக்கிற சகலமும் மாற்றப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் உங்களை குறித்து மேன்மையான நோக்கத்தை வைத்திருக்கிறார், மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வேத பகுதியை வாசிக்க முடியாது, கர்த்தரால் ஏவப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 107 23-30 வரைக்கும் வாசிங்க. உங்களுடைய பரிசுத்த வேதாமத்தை திறந்து பாருங்க. தீர்க்க தரிசனமான வார்த்தை. சங்கீதம் 107 23 வாசிங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். 23ஆம் வசனத்துல கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார். திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்னா பயங்கரமான பிரச்சனையின் மத்தியிலே அவர்கள் உழைத்து போராடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திரளான தண்ணீர் போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் அடையாளமா இருக்கு. அந்த பிரச்சனையின் மத்தியிலே அவர்கள் போராடி பிரயாசப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 24ஆவது வசனம். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். சில சமயத்துல உயர்வு, அநேக சமயத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தார்களோ அதே அளவுக்கு தாழ்த்தப்படுகிறார்கள். அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. அது நிமித்தம் ஐயோ இவ்வளவு உயர்வில் இருந்தோமே, இப்ப இன்றைக்கு இவ்வளவு தாழ்வுல வந்துட்டோமே, ஒன்றுமில்லாத நிலைமையில வந்து விட்டோம் என்று சொல்லி அவருடைய ஆத்மா கிளேசப்படுகிறது, கரைந்து, கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். குடிச்சவங்களை பார்த்திருக்கிறீங்களா? சரியா நடக்கவே முடியாது, அப்படிதானே? நிறைய குடிச்சிட்டாங்கன்னா அவங்களால நடக்க முடியாது, நடை தடுமாறும். அது போல பிரச்சனை நிமித்தம், இக்கட்டான சூழ்நிலை நிமித்தம் குடித்தவர்களை போல அலைந்து
தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள், சிந்தைகள், ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவருடைய இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம். அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில். தங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இவ்வளவு பிரச்சனைங்க. நடை தடுமாறுகிறது. ஆத்துமா கிளேசத்தினாலே கரைந்து போகிறது. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். 2, கொந்தளிப்பை அமர்த்துகிறார். 3, அதன் அலைகளை, கொந்தளித்து வருகிற அலைகளை அடக்குகிறார். அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கடைசியாக அவர்கள் நாடின துறைமுகத்திலே, அவர்கள் எதிர்பார்த்த இடத்திலே, அவருடைய ஆசீர்வாதத்தின் ஸ்தலத்திலே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரிடத்தில் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த ஆசீர்வாதத்தின் இடத்துக்கு கர்த்தரே கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, நான் முடிக்க போறேன். தயவுசெய்து கவனிங்க. இந்த மனுஷன் சுகம் அடைந்ததை குறித்து பரிசேயர்களுக்கு சந்தோஷமே கிடையாது. எதிர்க்கிறார்கள். காரணம், ஆண்டவரை இயேசு ஓய்வு நாளிலே இந்த மனுஷனை குணமாக்கி விட்டார். அதனால அந்த மனுஷனை கூப்பிட்டு பல கேள்விகளை கேட்டு, யார் உனக்கு சுகத்தை கொடுத்தது, நீ எப்படி எழுந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே போராடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஊழியக்காரனா சொல்றேன், சிலர் உங்கள் சந்தோஷத்தில் பிரியப்படுகிறவர்கள் அல்லவே, சிலர் உங்களுடைய முன்னேற்றத்திலே பிரியப்படுகிறவர்கள் அல்லவே, சிலர் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்க எப்ப விழுந்து போவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சா அவங்களுக்கு சந்தோஷம் வராது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது, துக்கமா இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய முகத்தை கூட பார்க்க மறுப்பார்கள். நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், என் மகனே மகளே, யார் என்ன வேணாலும் பேசட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் தேவனுடைய திட்டத்திலும் சித்தத்திலும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை குறித்தும் கலங்க அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் சர்வீஸ்ல சொன்னேன், we may not have a trouble free life but we can have a care free life. ஒருவேளை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்காது, யாருக்குமே இருக்காது. ஆனா கவலையே இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கு இல்ல? நமக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா என்ன தெரியுமா வித்தியாசம்? பிரச்சனையின் மத்தியில நம்ம கவலை இல்லாம இருப்போம். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மத்தியான வேளையிலே சகோதரனே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை விசுவாசத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை, சில சமயத்துல ஒரு சந்தேகம் இப்படி கூட வந்துடும், ஆண்டவர் உண்மையாக இருக்கிறாரா? வந்திருக்காரு சொல்ல மாட்டீங்களா? பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், எவ்வளவு உபவாசம், எவ்வளவு ஜெபம், ஆண்டவர் மௌனமா இருப்பார் பாருங்க. அவர் ஞானம் உள்ளவர், அவருக்கு தெரியும் எப்ப பதில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா பிசாசு சொல்லுவான், என்னென்னமோ ஜெபிச்சு பார்த்தி, ஆண்டவர் ஏதாவது பண்ணாரா? ஒன்னும் பண்ணல. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம், ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? வந்திருக்கா வந்திருக்கா சகோனே, வரலன்னா ஆவியான பேச மாட்டார். வேதம் என்ன திரும்ப சொல்லுது? எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இப்ப நல்ல கவனிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், தேவனிடத்தில் வருகிறவன், தேவனிடத்தில் ஜெபிக்கிறவன் அவர் உண்டென்றும், முதலாவது அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, அவர் தம்மை இங்கிலீஷ் பைபிள்ல diligently seek, ஊக்கமாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது என்ன விசுவாசிக்கணும்? அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். பிசாசு அதுலயே அஸ்திபாரமே அசைற மாதிரி,
முதலாவது ஆண்டு இருக்காரப்பா, இவ்வளவு பிரச்சனை என்னால தாங்க முடியல, ஆண்டு இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா? இதுதான் கிதியோன் கேட்டார். ஆண்டவரே, நீ இருந்தா ஏன் எனக்கு இந்த நிலைமை? மீதியானவர்கள் எங்களை ஒடுக்குகிறார்கள், நாங்கள் பயந்து இருக்கிறோம். ஏன் இந்த நிலைமை? தேவன் உண்டு என்று விசுவாசிங்க. அவரை ஊக்கமாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும்போது கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் தேவனுடைய உள்ளத்தை பூரிப்பிக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டிப்பாய் செய்வார். நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசிக்கலாம், அநேகருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் மெச்சி பாராட்டி பேசுவார். பெரிய விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலிலே காணவில்லை என்று கர்த்தர் சொல்வார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களே உங்களுடைய விசுவாசத்துக்கு விரோதமான போராட்டத்தை சத்துருவாகிய பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மாறணுமா? உங்களுக்கு சுகம் கிடைக்கணுமா? கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யணுமா? கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணுமா? உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை விடுதலையாக்கணுமா? உங்களுடைய தேவையை சந்திக்கணுமா? உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணுமா? அந்த மனுஷனை போல ஆண்டவரே, கண்டிப்பா என்னுடைய நிலைமை மாறும், இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், நீர் எனக்கு கண்டிப்பாய் செய்வீர், எனக்கு கவனம் எல்லாம் உண்மையில இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டூ ஆர் டை மிலிட்டரி கான்செப்ட். ராணுவத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நீ ஒன்று செய், அல்லனா செத்து போயிரு. ஆனால் புது கான்செப்ட் என்ன தெரியுமா? சாகிறதுக்குள்ள செய்துட்டு சாவு, சாகிறதுக்குள்ள செய்துரு. பழைய கான்செப்ட் டூ ஆர் டை. நியூ கான்செப்ட் என்ன தெரியுமா? டூ பிஃபோர் யூ டை. சாகிறதுக்கு முன்னே ஆண்டோட நோக்கம் நிறைவேறணும், ஆண்டோடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கப்பட்ட அந்த மனுஷன் 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்திலே அண்டையில இருக்கிறான். ஒருவேளை அவன் போயிட்டு வந்திருக்கலாம். 38 வருஷமும் அங்க இருந்தானான்றது நமக்கு தெரியல. ஒருவேளை போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த பெதஸ்தா குளம் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம், பழக்கப்பட்ட ஒரு இடம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, ஒருவேளை இந்த சபைக்கு நீங்க வந்து போகிறவர்களா இருக்கலாம். ஒருவேளை இந்த சபையிலேயே அநேக வருஷம் இருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா நீங்க இன்னும் நான் தண்ணீருக்குள்ள இறங்கலையே, இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்கலையே, இன்னும் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலையே என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு வேதனையோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களிலே சிலர் சொல்லலாம், ஆண்டவரே, மற்றடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன், என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லப்பா, இதே சபைக்கு தான் வரேன், எத்தனையோ வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை நான் கண் கூட பார்க்கிறேன், ஆனா என்னோட வாழ்க்கையில, என்னோட குடும்பத்திலே, என்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன், உன்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புதம் செய்வேன். நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே, இப்பதான் திருமணம் ஆச்சு, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளை உண்டாக இருக்கு, கர்த்தாவே என்னோட பிள்ளைக்கு உண்டாகலையே, அவர்களுக்கு திருமணம் ஆகுது, எனக்கு திருமணம் இன்னும் ஆகலையே, எனக்கு ஒரு வாழ்க்கை துணை இன்னும் கிடைக்கலையே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையே, அவர்களுக்கு சுகம் கிடைக்குது, எனக்கு சுகம் கிடைக்கலையே, ஆண்டவரே நீர் அவர்களை அபிஷேகிக்கிறீங்களே, என்ன அபிஷேகிக்கலையே, அவர்களை எடுத்து பயன்படுத்துறீங்களே, என்ன பயன்படுத்தலையே. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இது காலவெளியிலே தேவனுடைய சமூகத்தில் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, இன்றைக்கு நான் உனக்கு ஒரு விடுதலை தருவேன், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். நம்முடைய கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். நீங்க ஆண்டவரை பார்த்து ஒரு சின்ன ஜெபம் சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை பெதஸ்தா குளத்தின் மேல் இல்லை, என்னுடைய நம்பிக்கை உம்மீது இருக்கிறது, என்னுடைய சொந்த பலத்தில் இல்லப்பா, என்னுடைய சொந்த சாமர்த்தியத்தில் இல்லை, என்னுடைய சொந்த அனுபவத்தில் இல்லை,
என்னுடைய வேலையின் மேல நம்பிக்கை இல்லை, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை அல்ல, என்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மேல் என்ற நம்பிக்கை இல்லை, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நல்லது. நல்லது ஆண்டவரே. என்னுடைய நம்பிக்கையை அந்த பெதஸ்தா குளத்திலிருந்து எடுத்து நம்பிக்கை நான் உண்மையில வைக்கிறேன், உண்மையில வைக்கிறேன். 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளம் எனக்கு ஒன்னும் செய்யல ஆண்டவரே. 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்தை நம்பி இருந்தேன், எனக்கு ஒன்னும் நடக்கல, என்னோட வாழ்க்கையில மாற்றம் வரல. கர்த்தாவே, இன்றைக்கு என்னோட நம்பிக்கை அந்த பெதஸ்தா குளத்திலிருந்து எடுத்து என்னோட நம்பிக்கை உண்மையில் வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். பரிசுத்தாவின் நாமத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். சகோதரே, சகோதரியே, அந்த இடத்துல அநேகர் நொண்டி நொண்டி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுகமடைந்த இந்த மனுஷன் குதித்து ஓடி இருப்பான். கர்த்தர் சொல்றார் சில இடத்துல, மகனே மகளே, இன்னியும் நொண்டி நொண்டி நடக்கிற அனுபவம் அல்லப்பா, உன்னை குதித்து ஓடப்படுவேன், உன்னை குதித்து ஓடப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் இடத்துல பேசுறான்னு தெரியல. தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனிடத்தில் சேர்கிறவன் தேவன் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு, ஊக்கமாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்க ஆயுதம்? விசுவாசிக்க கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்கிறது. நம்பத்தக்க ஒரு சூழ்நிலை இல்லை ஆண்டவரே, நம்பத்தக்க சூழ்நிலை இல்லை. அன்னைக்கு ஆபிரகாமுடைய நிலைமை அப்படிதான். நம்புவதற்கு ஏதுவாய் இல்லை பிரதர். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவாய் இல்லை. அவனுடைய சரீரம் செத்து போயிற்று, சாலாளுடைய கற்பமும் செத்து போயிற்று. நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம், நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம். அவன் தேவனை மகிமைப்படுத்த விசுவாசத்தினாலே, அவன் விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல், ஹல்லேலூயா, தேவனை மகிமைப்படுத்த. எத்தனை பேர் இந்த மத்தியான வேளையிலே உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய இரு கரங்களையும் தேவனுக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே, நான் என் நம்பிக்கை உண்மையை வைக்கிறேன், எந்த பெதஸ்தா குளத்தின் மேல் அல்ல ஆண்டவரே. உங்களுடைய நம்பிக்கை உண்மையது இருக்கிறது, என்னுடைய நம்பிக்கை உண்மையது இருக்கிறது, என்னுடைய நம்பிக்கை உண்மையது இருக்கிறது. விசுவாசத்தினாலே முன்னேறி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் விசுவாசத்தினாலே முன்னேறி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம், முன்னேறி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுங்க, ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தரிடத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்க. கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீ இன்றைக்கு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். உங்களால் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? உடைய பரிசுத்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய குறைவுகளை எண்ணாதிருங்க, செத்து போன சரீரத்தை எண்ணாதிருங்க, எண்ணாதிருங்க, குறைவுகளை எண்ணாதிருங்க, உங்களுடைய பிரச்சனைகளை எண்ணாதிருங்க. தேவன் செய்யக்கூடிய மகத்துவமான கிரியைகளை தியானியுங்கள். விசுவாசத்தால் என்றும் முன்னேறுவேன், விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன், விசுவாசத்தால் என்றும் முன்னேறுவேன், விசுவாசத்தால் எல்லாம் செய்திடுவேன். ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் எனக்குண்டு, ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் எனக்குண்டு. நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்வேன், முன் செல்லுவேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன்.
அதிகாரத்தோட நான் கட்டளையிட எந்த எதிர்ப்பும் மாறி போகுமே. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் எனக்குண்டு. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் எனக்குண்டு. துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை. துன்பம் வரும் என்ற கவலை இல்லை, தோல்வி வரும் என்ற பயமும் இல்லை. சத்துரு ஜெயிப்பான் என்றோ வாழ்க்கை பாழாகும் என்றோ பயம் எனக்கில்லை. சத்துரு ஜெயிப்பான் என்றோ வாழ்க்கை பாழாகும் என்றோ பயம் எனக்கில்லை. நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்லுவேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். அதிகாரத்தோட நான் கட்டளையிட எந்த எதிர்ப்போ மாறி போகுமே. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்ற ஜெயம் எனக்குண்டு. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் எனக்குண்டு. ரோகத்திற்கோ இனி சாபத்திற்கோ பாவத்திற்கோ நான் அடிமை அல்ல. ரோகத்திற்கோ இனி சாபத்திற்கோ பாவத்திற்கோ நான் அடிமை அல்ல. சாத்தானின் பலத்தின் மேல் சாப கட்டுகளின் மேல் ஜெயம் எனக்குண்டு. ஓ சாத்தானின் பலத்தின் மேல் சாப கட்டுகளின் மேல் ஜெயம் எனக்குண்டு. நான் என்றோ பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்லுவேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். அதிகாரத்தோட நான் கட்டளையிட எந்த எதிர்ப்போ மாறி போகுமே. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் எனக்குண்டு. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் எனக்குண்டு. வியாகுல சிந்தையால் சோர்வதில்லை, பாரங்கள் நினைத்து நான் அழுவதில்லை. வியாகுல சிந்தையால் சோர்வதில்லை, பாரங்கள் நினைத்து நான் அழுவதில்லை. ஏற்ற வேளையில் எல்லாம் ஆயத்தம் செய்கின்றவர் என்னை கைவிட மாட்டார். ஏற்ற வேளையில் எல்லாம் ஆயத்தம் செய்கின்றவர் என்னை கைவிட மாட்டார். நான் என்றும் பின்மாறாமல் விசுவாச அடிகளில் முன் செல்லுவேன். யார் என்னை பகைத்தாலும் என்னென்ன நடந்தாலும் பின்மாறவே மாட்டேன். அதிகாரத்தோட நான் கட்டளையிட எந்த எதிர்ப்போ மாறி போகுமே. ஒன்றும் கூடாதது என்னில் இல்லை என்றும் ஜெயம் எனக்குண்டு. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகளோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, கிளேசத்தோடு, மன வியாகுலத்தோடு, பாரத்தோடு இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம், என்னோட குறைவிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், சமாதான குறைவிலிருந்து, சரீர சுக குறைவிலிருந்து,
ஆசீர்வாத குறைவில் இருந்து கர்த்தாவே இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, இன்றைக்கு பொருளாதார குறைவில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்ற மாத்திரம் எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையில உங்களுடைய கரங்களை கர்த்தருக்கு நேராய் நீட்டுங்க. நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். உங்களுக்காய் செபிக்கும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை தர விரும்புகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவன் மாத்திரம் மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ் தளத்தில் இருந்தாலும் இந்த தளத்தில் இருந்தாலும் எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே ஆங்காங்கே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களுடைய கரத்தை பார்க்கட்டும். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் உங்களை தொட போகிறது. தேவனுடைய வல்லமை வழங்கப்பட போகிறார். கர்த்தர் உங்களுக்காக கர்த்தரால் உண்டாகிற பயங்கரம் ஹல்லேலூயா உண்டாக போகிறது. உங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் முடமாக்குவார். உங்களுக்கு எதிர்த்து போராடுகிறவர்கள் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பாதப்படியில வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை நாங்கள் உமக்கு நேராக நீட்டி இருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் தேவை உள்ள ஜனங்கள் ஆண்டவரே, குறைவுள்ள ஜனங்கள் ஆண்டவரே. ஐயா, இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களுடைய கரத்தை நாங்கள் உங்களுக்கு நேராக நீட்டி இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலே உம்முடைய கண்கள் எங்களை காணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள், உயர்த்தப்பட்ட கரங்களை உறுதியாய் பிடிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை உம்முடைய ஜனத்தார் மீது இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு புதிய அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தாவே சபையார் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினாலே நுகங்கள் உடைக்கப்படும். அபிஷேகத்தினாலே எல்லா சத்துருடைய நுகங்கள் இந்த மத்தியான வேளையிலே உடைக்கப்படுகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையாருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்றும், நிறைவாக மாற்றும். வனாந்தரங்களை வயல்வெளியாக மாற்றும். கர்த்தர் வறண்ட நிலங்களை நீர் தடாகங்களாய் மாற்றும். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். கண்ணீரை களிப்பாய் மாற்றும். ஆண்டவரே, இந்த வேளையிலே கர்த்தர் எங்களுக்காக நீர் இறங்கி கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் பட்சத்திலே ஆங்காங்கே எழுந்தருளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் பட்சத்திலே எழுந்தருளும் போது உம்முடைய சத்துருக்கள் சிதறிக்கப்படுவார்கள். உம்முடைய சத்துருக்கள் ஆங்காங்கே சிதறிக்கப்படுகிறார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய திருக்கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் ஒரு நாள் விட மாட்டோம். கர்த்தாவே, ஐயா, எங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் தளர்ந்து போக விட மாட்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைவு வரும்போது குறைவானது அகன்று போகும் என்று சொன்னீரே. நீர்தான நிறைவு, நீர்தான நிறைவு. நீர் எங்களுடைய வாழ்க்கையில வரும்போது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைவுகளும் விலகி போகும். ஆண்டவரே, உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் தொடர்ந்து பேசும். எங்களை தாழ்த்துகிறோம்பா. நாங்க சிறுக வேணும், நீர் மாத்திரம் பெருக வேணும். எல்லா கன துதி மகிமையாவும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203. மற்றொரு எண்
9551648083 மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 044226703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.